வணிக ரீதியிலான எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவினாலும் பள்ளிக் கல்வித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள விடுதிகளில் தங்கி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு உணவு வழங்குவதில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிலிண்டர் தட்டுப்பாடு உள்ளிட்ட காரணங்களால் உணவு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பேசினார். ஹாஸ்டல்ல தங்கி நிறைய மாணவர்கள் தேர்வு எழுதுவாங்க. இப்ப இந்த சிலிண்டர் இஷ்யூ தொடங்கி இருக்கு. அவங்களோட இந்த உணவு தட்டுப்பாடு, சமையல் ரீதியான பிரச்சனைகள் எதுவும் இருக்கா? இல்ல, இது புது விதமான கேள்வியா இருக்கு. பட் இருந்தாலும் நான் பாக்குறேன். நானும் பார்த்தேன் நேரத்தில். நீங்க எல்லாம் பெங்களூர் எல்லாமே இன்னைக்கு ஹோட்டல்லாம் மூடுறாங்க. நானும் செய்திகளை பார்த்தேன். பட் ஆனால் இந்த எஜுகேஷன் சம்பந்தமா அதுக்கு பாதிப்பு இருக்கா கண்டிப்பா நாங்கள் கேட்டோம். பட் எந்த பாதிப்பும் இல்லாமல் எங்களுடைய பிள்ளைகளை எழுத வைக்கிறதுக்கான எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நாங்கள் கண்டிப்பாக